அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு நண்பர் வருவார். அவர் சொல்லுவார், பாய் அந்த இருக்கிறார் பாருங்க, அவரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நம்ம யாரும் திரும்ப கேட்கக்கூட ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் சுட்டி காட்டி அவரை நல்லா பார்த்துக்கிடுங்க, அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுவரை அவரை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம இருந்திருப்போம். அவரை பார்த்ததுலேருந்து இந்த நபர் அந்த செய்தியை சொல்கிறவரை என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு தவறான சந்தேக கண்ணோட்டத்தோடு நம்ம நோக்க ஆரம்பிச்சிருவோம். அதே கண்ணோட்டத்தோடு அவருடைய செய்கையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் சில விஷயங்களை சொல்கிறத சூழ்நிலையும் பார்த்ததுக்கு பின்னால் அவரை தவறான நபராகவே நம்ம கருதவும் ஆரம்பிச்சிருவோம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை இறைவன் அல் குர்ஆன் ஷெரீஃபில் சூரத்துல் ஹுஜராத் 12வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளை, இஜ்தனிபு கசீரம் மினதன்னி இன்ன பாதல் அன்னி இசுமன். இது போன்று உண்டான பிற மனிதர்களை, அவர்களை பற்றி உண்டான எந்த விதமான செய்திகளும் தெரியாமல், அவர்களை பற்றி முழுமையாக அறியாமல் யாரோ ஒரு நபர்கள் சொல்கிறாங்க என்ற ஒரு அடிப்படையில் தவறான எண்ணம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. என்ன, இன்ன பாதல் அன்னி இசுமன். இவ்வாறு பிற நபர்கள் சொல்லி தவறான எண்ணம் கொள்வது என்பது அது ஒரு பாவமான காரியமாகும் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான். ஏன்னா அந்த நபர் பிற்காலத்தை நல்ல செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம இவ்வாறு சொல்வதுண்டு, இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, அவர் சொன்னாருன்னு சொல்லி இவரை போய் நம்ம தவறாக நினச்சிட்டோமே, இப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அல்லவா. அப்போ அதுவரை நம்ம அவரை தப்பாக நினச்சது பாவம் தானே. அதைத்தான் இறைவன் இந்த வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுவான். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பதாக சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க, ஈயாக்கு உங்களை நான் எச்சரிக்கிறேன், வல்லன்ன இது போன்று உண்டான தவறான எண்ணம் கொள்வதையும் நான் எச்சரிக்கிறேன். இப்போ இன்னும் தன்ன அக்குசர மினல் ஹதீஸ் அக்குதப மினல் ஹதீஸி. இது போன்று உண்டான தவறான செய்தி மூலமாக அவரை பற்றி உண்டான எதுவுமே தெரியாத நிலையில் பிற மனிதர்களை பற்றி தப்பாக நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு செய்தியாகும். வலாத்த ஜஸ்ஸஸ், அவர்களுடைய குறைகளை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள், நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லுவாங்க. இது போன்று குறைகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம்.